இதுபோல் மண் கூடைகளில் விற்கப்படுற டீக்கு வந்து மும்பையில் வந்து மிகப்பெரிய கூட்டமே இருக்குது. இளைஞர் பட்டாளம்லேருந்து ஒரு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது. காரணம் என்னென்னா இதோட சுவை தாங்க. அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியல. நல்லா கொதிக்க வச்சு மசாலா டீயை கொதிக்க வச்சு இதில் ஊற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சூடில் வந்து அந்த மண்ணோட டேஸ்ட்டு வந்து கலக்குதா இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படியே அது குடிக்கும்போது நம்ம சாதாரணமாக ஒரு கிளாஸில் குடிக்கிறத விட அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த டேஸ்ட்டுக்காகவே ராத்திரி 10, 11 மணிக்கு கூட வந்து இளைஞர்கள் வந்து இந்த டீயை குடிக்க வராங்க. எவ்வளவு கிளாஸ் அடுக்கியிருக்காங்க பாருங்களேன். ஏன்னா அவங்க செய்யறது வந்து செய்முறை தெரியல. அது ஒன்றும் இல்லை, கொதிக்க வச்சு அந்த ஊற்றுறதெல்லாம் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா கூடுதுன்னு நினைக்கிறேன், என்ஹான்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கடைகள் வந்து நிறையா இருக்குது. டீ கடைகள் வந்து சாதாரணமாக வந்து இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட கடைக்கு பாருங்க, புகை அதை ஊற்றும் போது எவ்வளோ புகை வருது பாருங்கள். அதில் தான் அந்த மண்ணோட டேஸ்ட், அதில் மண்பாண்டத்தோட டேஸ்ட் அதில் நம்ம ஆடாவதா நம்ம தெரியல. ரொம்ப நல்லாயிருக்கும் டீ குடிக்கிறதுக்கு. அதை குடிச்சிட்டு அதை தூக்கி போட்டு வந்துட வேண்டியதான்.